தமிழ் மக்கள் தமக்கென ஒரு தேசத்துக்காகவும் தேச விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான போராட்டங்களை மேற்கொண்டனர். அந்த வகையில் ஆயுத போராட்டத்தின் வடிவமாக தமிழ் மக்களின் முதன்மை குரலாக இருந்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதன் தலைவராக கருதப்படுகின்ற தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் 2009 ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் அவரது இயக்கமும் அவரும் அழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. மே மாதம் 18 யுத்த வெற்றியாக இலங்கை அரசாங்கம் கொண்டாடுகின்றமை அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மரணம் தொடர்பில் தொடர்ந்தும் பல்வேறு சர்ச்சைகள் காணப்பட்டு வருகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரை இருந்தால் தலைவன் இல்லாவிடின் இறைவன் என்ற கோட்பாடின் அடிப்படையில் அவர் தற்போதும் இறைவனாகவும் தலைவனாகவும் பூஷிக்கப்படுகிறார். இந்த நிலையில் அவ்வாறு அவருடைய நிலைத்திருப்பு தொடர்பில் பல்வேறு வகையான வதந்திகளும் அதை பயன்படுத்தி பண மோசடி மற்றும் பல்வேறு செயற்பாடுகளை புலம்பெயர் தமிழர்களும் தாயகத்தில் உள்ளவர்களும் மேற்கொள்வதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அவருடைய நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு செயற்பாடுகள் இங்கு இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக முற்றுப்புள்ளி ஒன்று வைக்கும் அடிப்படையில் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு வீர வணக்கம் செலுத்தும் செயற்பாடு ஒன்றும் அதற்கான திகதிகள் ஆரம்பிக்கப்பட போவதற்கான முன்னாயுத்தங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக ஒரு அமைப்பு ஒன்று தற்பொழுது உருவாகியுள்ளது. அந்த வகையில் சர்வதேச ரீதியாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மேதகு வே பிரபாகரன் நினைவெழுச்சி அகபம் என்னும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவகத்தின் ஒருங்கிணைப்பாளராக சங்கீதன் என்பவரும் நினைவகத்தின் செயலாளராக புரட்சி என்ற ஒரு நபரும் காணப்படுகின்றார். அத்துடன் இந்த குழுவினுடைய பிரதான செயற்பாட்டாளராக இளங்குட்டுவன் என்பவர் காணப்படுகின்றார். இவர்கள் அண்மையில் இணையவழி ஊடாக ஒன்று சேர்ந்து ஒரு ஊடக பரப்புரை, அதாவது ஊடக தெளிவுபடுத்தலை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற பல்வேறு அவதூறுகள் மற்றும் பொய் பிரச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த வருடம் 8ஆம் மாத முற்பகுதியில் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கான மிக உச்ச வீர வணக்க மரியாதை மற்றும் அஞ்சலி நிகழ்வு நாடு தழுவிய ரீதியில், அதாவது தாயகத்திலும் தமிழகத்திலும் மற்றும் தமிழர்கள் வாழும் புலம்பெயர்ந்த அனைத்து நாடுகளிலும் உணர்வுபூர்வமாக இம்மாதம், அதாவது இவ்வருடம் 8ஆம் மாதம் ஆரம்ப பகுதியில் கொண்டாடப்பட போகின்றது. அதற்கான திகதி வெகுவிரைவில் அறிவிக்கப்படும் என தற்பொழுது இவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் தேசிய தலைவரினுடைய இந்த கடந்த கால வாழ்க்கை தொடர்பாகவும் எதிர்காலத்தில் எவ்வாறான பணிகளை நகர்ந்து செல்ல போகிறது, அதாவது தேசிய தலைவருடைய வீரவணக்க நிகழ்வில் அவருடைய ஆரம்ப பணி மற்றும் அந்த பணி எதிர்காலத்தில் எவ்வாறு முன்னெடுக்கப்பட போகின்றது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாக்கப்படும் எனவும் அது தொடர்பாக அந்த வீரவணக்க நிகழ்வில் திட்டமாக அறிவிக்கப்படும் என இந்த ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் பிரபாகரனின் வீர வணக்க நிகழ்வை செய்வதற்காக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் நினைவெழுச்சி அகபம் என்னும் அமைப்பு தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக 2009 ஆண்டு மிகவும் மோசமான ஒரு இன அழிப்பு இடம்பெற்றதாக தொடர்ச்சியாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இதை தொடர்ச்சியாக தென்னிலங்கை சமூகம் மறுத்து வந்த நிலையில் இலங்கை படையினர் அவ்வாறு செயற்படவில்லை, மனிதாபிமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த போர்க்குற்றம் தொடர்பாக இலங்கை ஒருபோதும் உலக ரீதியாக நீதி வழங்காது. எனவே போர்க்குற்ற விசாரணைகளை வெளியக ரீதியாக ஆரம்பித்து சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை நிறுத்தப்பட்டு போர்க்குற்றம் தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த இறுதி யுத்தத்தில் போர்க்குற்ற மீறல்கள் இராணுவம் மேற்கொண்டுள்ளது என்பதை தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டுள்ள விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் அவர் அல் ஜசீரா ஊடகத்துக்கு நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அதன் அடிப்படையில் அங்கு தெரிவித்த கருத்துக்களே தற்போது பூதாகரமாக மாறியுள்ளமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அல் ஜசீரா ஊடகவியலாளர் மெஹடி ஹசனுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் நேர்காணல் இடம்பெறுகின்றது.
இதன்போது இறுதி யுத்தம் தொடர்பாக அவர் கேள்வி எழுப்புகின்ற போது வைத்தியசாலைகள் மற்றும் பொதுமக்கள் இருந்த இடங்களில் இலங்கை இராணுவம் குண்டு வீசியது என்பது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தினார். இதற்கு ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கையில், ஆம், அவ்வாறு யுத்தத்தில் சிக்குண்ட சில மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டதாகவும் விமான தாக்குதல் வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த வீச்சுக்கள் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் இது தற்செயலாக இடம்பெற்றது, திட்டமிட்டு அவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறவில்லை. இருப்பினும் அவ்வாறு வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு தண்டனைக்குட்படுத்தப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க இதன்போது குறிப்பிடுகின்றார். அந்த வகையில் இவ்வாறு திட்டமிடப்பட்டு வைத்தியசாலைகளுக்கு தாக்குதல்கள் நடைபெறவில்லை எனவும் அத்துடன் அந்த மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டது என்பதையும் ஏற்றுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏற்கனவே மக்கள் மீது குத்து குண்டுகள் வீசப்பட்டு மற்றும் இரசாயன குண்டுகள் வீசப்பட்டு தாக்கப்பட்டதாக தொடர்ச்சியாக களத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். ஆனால் இது திட்டமிட்ட விதத்தில் முன்னெடுக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகிறார். தற்செயலாக போர் நேரத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றதாகவும் ஆனால் திட்டமிட்டு வைத்தியசாலைகளிலோ பாடசாலைகளிலோ தாக்குதல் மேற்கொள்ளவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகிறார். இதன் போது இறுதி யுத்த நேரத்தில் ஐக்கிய நாடுகளினுடைய விசேட குழு இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அந்த களத்தில் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட போது இலங்கை படையினர் அந்த செயற்பாடுகளை தடுத்தனர். அவ்வாறான மனிதாபிமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது காட்டுமிராண்டித்தனமான போர்க்குற்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு வழிவகுத்தனர். எமது குழுவை அங்கு அனுமதிக்கவில்லை என இவர் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் அவருடைய கேள்விக்கு ரணில் விக்ரமசிங்கவும், ஆம், ஐக்கிய நாடுகள் சபையினரினுடைய மனிதாபிமான நடவடிக்கைகளின் போது படையினர் தடையாக செயற்பட்டனர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது இடம்பெற்றது என நான் நினைக்கின்றேன். ஏனெனில் நான் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்தேன். அப்போது நான் இது தொடர்பாக தெரிவித்தேன் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த வகையில் இறுதி நேரத்தில் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை போர்க்குற்றம் என்பது ஓரளவு இடம்பெற்றதாக தற்போது ரணில் விக்ரமசிங்க ஓரளவு ஏற்றுக்கொண்டுள்ளமை இங்கு கவனிக்கக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பாக சில பிரேரணைகள் முன்வைக்கப்பட போகிறது, இலங்கை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அபாயச்சங்கை ஊதியுள்ள ரணில் விக்ரமசிங்க தற்போது அல் ஜசீரா ஊடகத்துக்கு தெரிவித்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இதேவேளை இந்த அல் ஜசீராவின் நேர்காணலில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கோரமுகம் தொடர்பாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் 80ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் இலங்கையில் சட்டவிரோதமான வதை முகாம் மற்றும் சித்திரவதை கூடம் ஒன்று ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கட்டமைக்கப்பட்டு செயற்பட்டு வந்ததாக ஏற்கனவே அந்த காலங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் கூட நியமிக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அந்த காலத்தில் பட்டலந்த என்ற ஒரு அரசாங்க அல்லது இலங்கையில் சட்டவிரோதமான ஒரு வீடு ஒன்றில் அல்லது ஒரு கட்டடம் ஒன்றில் இந்த சட்டவிரோத வதை முகாம் இயங்கி வந்ததாகவும் இந்த பட்டலந்த வதை முகாமில் பல்வேறு சித்திரவதைகள் படுகொலைகள் இடம்பெற்றதாக பட்டலந்த படுகொலை என அந்த காலத்தில் வர்ணிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக அல் ஜசீரா நேர்காணலில் கேள்வி எழுப்பப்படுகின்றது. பட்டலந்த கமிஷனினுடைய ஜனாதிபதி அறிக்கையினை முன்னாள் பிபிசியின் இலங்கை நிருபர் பிரான்சிஸ் ஹாரிசன் வெளியிடுகிறார். இந்த அறிக்கை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் எழுப்பப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்க அதனை முற்றாக மறுக்கிறார். நான் இந்த நேர்காணலை நடாத்திய ஊடகவியலாளரிடம் நேரடியாக, நீங்கள் பிறக்க முதலிலிருந்தே நான் அரசியல் செய்கிறேன், நீங்கள் இப்போதுதான் இங்கு வருகை தந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கற்பனையானவை எனவும் அந்த காலத்தில் இந்த பட்டுலந்த படுகொலை சம்பவத்தின் முக்கிய சிற்பி என தன்னை குறிப்பிட்டு தனக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்றதாகவும், ஆனால் இது உண்மையெனில் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை, பாராளுமன்றத்தில் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்படவில்லை. எனவே அது வெறும் அரசியல் நாடகமாகவே காணப்பட்டதாகவும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தான் ஒருபோதும் ஏற்கவில்லை எனவும் அதற்கு துணை போகவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதுவித அறிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை. எனவே அதுவே உண்மை என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகிறார்.
රාමනාදන් අර්ජුන ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 13ක කාලයක් ලැබෙනවා. Good evening, my dear colleagues and senior politicians in this country. ஒரு விடயங்களை நான் தமிழிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று. நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு இது விளங்காது, விளங்கப்படுத்துங்கள். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், நிலத்தளவே ஆகுமாம் குணம். அது அவருக்கு விளங்காது. ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும். நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள், பிரச்சனைக்கு வருவோம். உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன். நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன். அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது 8,835 பில்லியன். அதிலே உங்களுடைய வரவு 4,590 பில்லியன். ஆகவே உங்களுக்கு 4,245 பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் இந்த வரவு செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான கணிப்பு. அதிலே உங்களுக்கு பார்த்தால் தெரியும், டோட்டல் ஃபினான்சிங் வந்து, அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது 8,835 பில்லியன். அதிலே வெளிநாட்டுகளில் இருந்து கிராண்ட்ஸாக தருவது, உங்களுக்கு உபயமாக தருவது ஆக 93 பில்லியன். ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிழைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அதுதான் உண்மை. அது தவிர இன்னொரு விடயத்தை சொல்கிறேன். ரோஹிணி விஜயவர்தன அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார். அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர், பிரதி சுகாதார அமைச்சர் எழுப்பி சொன்னார், அவர் சொன்னது பொய் என்று. அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது, உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு வைத்தியராக எனது எதிர்க்கட்சி உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார். ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை, நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று. அடுத்ததாக வருவோம். நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம். ஆகவே உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கிறேன். டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சினுடையது மொத்தம் 475 மில்லியன் 2025. 2024 405 மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது. 2023 361 மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது. ஆகவே பார்த்தால் 2023-24 விட உங்களுடைய சில டிராவலிங்குரிய எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதார அமைச்சில் கூட. ஆனால் சொல்லி சென்ற எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார். அவர் தான் சொன்னார், நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்று மன்னித்து விடுகிறேன். அடுத்ததாக பார்ப்போம். நீங்கள் இந்த முறை சொல்லியிருக்க டிஃபென்ஸை விட, அதாவது பாதுகாப்பை விட சுகாதாரத்தை நாங்கள் அதிகமாக செலவழித்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன். உங்களோட ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸில் 382 பில்லியன், கேபிட்டல் 60 பில்லியன், மொத்தமாக 442 பில்லியன். ஆனால் 2024 ஆண்டு ரணில் அந்த ஆண்டை வச்சிருக்க 430 பில்லியன். ஆனால் நீங்கள் 442. 2023 அதே ரணில் வச்சிருக்க 382. ஆகவே நீங்கள் 442. ஆகவே உங்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவினம் ஹெல்த்தை விட கூட என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அது எப்படி இருக்கும் என்று பார்த்தா, 2023 சுகாதாரத்துறைக்கு ரணில் பிரதி கொடுத்தது 343 மில்லியன். அவர் அதை 2024 ஆண்டு 25 வீதத்தால் கூட்டி சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிறார். ஆனால் 2024 இருந்ததை விட நீங்கள் 9 வீதம் தான் கூட்டியிருக்கிறீர்கள். நான் ஒன்றும் ரணில் துணிபாடி இல்லை, அவர் ஒரு நெறி, அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி வந்த இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதை சொல்லுகிறேன். ஏனென்றால் 2024 ஒப்படைக்க 2025 9 வீதம் தான் சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் மேலதிகமாக. ஆனால் 2023 24 25 வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பார்ப்போம். வடக்கு கிழக்கு, ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கு கதைக்கிறேன். நான் வடக்கை சேர்ந்தவன். உங்களுடைய சுகாதார அமைச்சர் சொன்னார், உங்களுடைய விளையாட்டுகளை கொண்டே வடக்கில் வச்சுக்கொள்ளண்டு. உங்களுடைய எழுத படிக்க தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறீர்கள், கேவலம். நான் அவருக்கு சொல்லுகிறேன், வேலுமண்டால் போய் சொல்லுங்கள். அவருக்கு இவர் வாசித்து விளங்கக்கூடிய அறிவில்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை 508.5 பில்லியன். அதில் வடக்கு கிழக்கில் நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறது 610 மில்லியன் மட்டும். அதே மாதிரி கிழக்குக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு 732 மில்லியன் தந்திருக்கிறீர்கள். ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ட்ரிங்கோமல்லியில் ETU கட்டுறதுக்கு 200 மில்லியன் தந்திருக்கிறீர்கள். இதில் என்னண்டா, ஜாழ்ப்பாணத்தில் உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்லை, வடக்குக்கு தந்திருக்கிறது 0.19 வீதம் பிச்சை. நான் அதை பற்றி மேலே கதைக்க விரும்பல. அதே மாதிரி ஆகலும் கேவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை 0.12 வீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் யார் வரலாம், நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் தந்திருக்க 0.1 வீதமான தான்
வடக்கு மாநில சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கீங்க. சரி, அதை விடுவோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அல்கோஹால் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரது. ஆனால் நீங்கள் டொபாக்கோக்கு விரித்திருக்கிற வரி ஆக 2 பில்லியன், அதே நேரம் சிகரெட்டுக்கு 130 பில்லியன். ஆனால் 500 பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு அல்கோஹாலையும் கொண்டு சுகாதாரத்தை கொண்டு வரது அரசாங்கம் தான், அதை மக்களுக்கு கொடுக்கிறது அரசாங்கம் தான். அதே நேரத்தில் இந்த இவற்றை பேருந்து சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான். ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினற்ற மாத வருமானம் 4 லட்சம். அது மாதிரி 159 பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள். அது 5 வருடத்துக்கு மொத்தமாக 3180 மில்லியன் உங்களுக்காக, உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது. நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள். இந்த 3880 மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ. அப்பா எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி, அதில் நீங்கள் 10 பில்லியன் வாகன இறக்குமதி வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீர்கள். கணக்கோட சொல்றேன். அதில் நீங்கள் இந்த 3 பில்லியன் கொடுங்கோ. எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இருக்கும் நான் சொல்றேன். ஆனால் கசினோக்கு நீங்க அடிச்சிருக்க லைசன்ஸ் ஃபீ ஆக ஒரே 1 பில்லியன். ஏன்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட பணத்தோட விளையாடு. இதை விட கணக்க கதைக்க இருக்கிறது. அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பற்றி எல்லாம் கதைக்க இருக்கிறது. எடுத்து வச்சிருக்கிற நேரம் இல்லை, நேரம் இருந்தால் கதைக்கிறேன். அதே நேரம் திருப்பி பார்ப்போம். எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் தன்னுடைய 7 வருட படிப்பு, ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு, அதை விட பிஜிக்கு 6 வருஷம், அதை விட ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு 1 வருஷம் சும்மா இருக்கணும், ப்ரீ இன்டர்ன் முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும். 15 வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக, ஒரு கன்சல்டனாக வருகிறார். ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு 15 மில்லியன் 150 லட்சம் செலவழிக்கிறோம். போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து 2500 2400 வைத்தியர்கள் வெளியில் போயிருக்கார்கள். கன்சல்டன்களுடைய மதிப்பு வேற எங்கேயோ. அப்படி பார்த்தால் 36 பில்லியன் எங்க நாட்டுக்கு நட்டம். உங்களுடைய பிள்ளையான பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது. நான் ஆரண்டு சொல்லவில்லை. அதே நேரம் 75 பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்த வருடத்திலே 5000 வைத்தியர்கள் போறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி அதை பார்த்தா மொத்தமாக 75 பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு. உங்களுடைய பிள்ளையான உங்களுடைய சம்பள கொள்கையால 75 பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம். அப்ப நீங்க லெக்சர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, ப்ரொஃபசர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, மற்ற புத்திஜீவிகளை பற்றி யோசிச்சு பாருங்க. யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். சரி, அதெல்லாம் விடுவோம். யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னா, வவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு. அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான். அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கல வைத்தியர் பார்க்காதால ப்ளீட் பண்ணி செத்து நிலத்தில் விழுந்து செத்தது. அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம், ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சு ஜெயிலில் 5 நாள் போட்டது. இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அதை விட வைஷாலினி என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாற்றி இருக்கிறோம். இந்த வரைக்கும் உங்களுடைய சுகாதார அமைச்சர் சத்தியமூர்த்தி, நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது. சாதாரணமாக காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதனுடைய பாவம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும். சரி, அதை பார்ப்போம். எஜுகேஷனுக்கு வருவோம். சரி, நீங்க சுகாதார துறைக்கு தான் ஒன்றுமே தெரியல. எஜுகேஷனுக்காவது எங்களுடைய வடக்கு கிழக்கு ஏதாவது தந்திருக்கிறாண்டு. பிக்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீர்கள் 785 மில்லியன். புத்தசாசன யூனிவர்சிட்டி, பாலி யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீர்கள் 1030 மில்லியன். அது மொத்தமாக 1960 மில்லியன். நீங்கள் உங்களுடைய மதம் சார்ந்த யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீர்கள். ஆனால் ஜாழ்ப்பாண லைப்ரரிக்கு தந்ததாக 100 மில்லியன். அது எப்படி என்றா உங்களோட புத்தசாசனத்தில் கொடுக்குற மொத்த அமௌண்ட் 5.5 மில்லியனை சொல்லி போட்டு ஜனாதிபதி வந்து சொல்றார் தான் காசு கொடுத்துறேன். கேட்கிறவனுக்கு தமிழன் முட்டாள் இல்லை. கணக்கோடு சொல்லுறேன். கணக்கு வேணுமென்று ஆரன் வாங்க படிப்புகிறேன். அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன், மொத்த யூனிவர்சிட்டிகளுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் 81,100 மில்லியன், 81 பில்லியன். ஆனால் ஜாழ்ப்பாணத்திலே 5,350 மில்லியன், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு 2,550 மில்லியன், ட்ரிங்கோக்கு 1,125 மில்லியன், வவுனியாக்கு 1,340 மில்லியன். மொத்தமாக 5,350 மில்லியன் தான். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக வடக்குக்கு நீங்கள் படிப்புக்கு தந்தது மொத்த யூனிவர்சிட்டி கொடுத்த காசு 8,200 மில்லியன், 8,200 வீதம், மொத்தத்தின் 8,200 வீதம். அது மாதிரி கிழக்குக்கு நீங்கள் எப்படி அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாதுக்கான இந்த அரசாங்கம் எப்படி அவமதிச்சிருக்கா. கிழக்கு கொடுத்த 4.5 மில்லியன், 4.5 வீதம். மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கிட்ட படிப்புக்கு நீங்க கொடுத்த 4 வடக்கில் படிப்பால் தான் நாங்கள் எப்பயும் வந்தான். உங்களில் 7 மண்டா கேட்கிற சுகாதார அமைச்சராக இருக்கட்டும், பிரதி சுகாதார அமைச்சராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இவ்வளவோ ப்ரொஜெக்டுகள் நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு கேள்வி கேட்குறேன், 7 மண்டா அலுமினிக்க சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்க இந்த பக்கம் 21 டாக்டர்ஸ், இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு. நான் சொல்கிறேன் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்லிருப்பா பிரதேச மாத்திரம் இதை பின்னுக்கு தடவை பார்த்து முதுகெலும்பு இருக்கட்டா. ஒரு சுகாதார அமைச்சரோ பிரதேச மாத்திரம் எழுமினிலுமோ நான் கதைக்கிறேன். இல்லாட்டி உங்களை அவமானப்படுத்த விருப்பமில்லை. எனக்கு உங்களோட பர்சனலாக ஆசையும் பாசமும் இருக்கு. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාලය තව විනාඩි 2යි. நன்றி நன்றி சார். அதே நேரம் நீங்க பார்த்தா தெரியும், உங்களோட மீடியா துறை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வடக்கு கிழக்குல இந்த மீடியா துறையால பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. ஆன்லைன் பில் ஆக்ட் இருக்குது. நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை. மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை. நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். சரி, ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப், டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே யூகேயில் போய் அட்டண்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே 12 லட்சம் 14 லட்சம் ஒரு அட்டண்டனுக்குரிய வருமானம். ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சிருக்கார் எங்களுடைய சுகாதார அமைச்சர். சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்குது. அவர் மைக்கும் போடையில நான் கேட்க விரும்பல. ஏனென்றால் அவரால் பதில் சொல்ல இயலாது. பிறகு சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எழுப்ப மாட்டார். எனக்கு 100 தெரியும். நான் கேட்குற ஒரே ஒரு பதில், இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கிறீர்கள் தான் ஒரு பெரிய புத்தகம் உண்டு. 2025-2027 மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் உண்டு. இதில் ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டலை ஒன்றுமே இல்லை. இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்குள்ள சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு. சரிதானே? அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஆஃப் செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கீங்க 15 பில்லியன். ஒன்றுமே ஜாழ்ப்பாணத்து வடக்கு கிழக்குக்கு இல்லை. அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் என்ஹான்ஸ்மென்ட் ப்ராஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபின்ற 35 பில்லியன். வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்லை. அதை விட ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட், லைக்கார்ட் ப்ராஜெக்ட், அதில் 16 பில்லியன். ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பில்டிங்கின்ற ஃபெயில் ப்ராஜெக்டோட கட்டுறதுக்காக 16 பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு. இது ஒன்றுக்குமே எங்கிட்ட சுகாதார அமைச்சரை பை சொல்ல இயலாது. ஏனென்றால் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் ஹன்சகா அவர்கள், நீங்கள் 7 மண்டால் நீங்கள் ஒரு சுகாதார அமைச்சர், நீங்கள் எங்களுடைய ஒரு விடயம் தெரியாத ஒரு ஆளை நீங்கள் நோண்டியாக நீங்கள் எழும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி. ஆனால் நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை. இருக்கவும். நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ.